இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிம்யாஸ் ஹோம்குள்ளே வந்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த இலையில் உள்ள எந்த ஐட்டமும் இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறதில்ல. இலையில் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதில் உள்ள வந்து ஸ்டார்ச்சு ஸ்டார்ச் அப்படின்னு சொல்கிற பச்சையம், அப்புறம் அதில் உள்ள சத்துக்கெல்லாம் நம்ம சாப்பாட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா அந்த இலையில வந்து நம்ம சாப்பாடு போட்டு அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடம் கருப்பாக மாறி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் உள்ளதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் நம்ம டெய்லி இலையில சாப்பிட்றதில்ல, இலையில உள்ள எல்லா பக்கமும் நம்ம போட்டு பரத்தி சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு ஐடியா வந்து ஹீலர் பாஸ்கர் சார் வந்து சொல்லியிருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். அதில் வந்து ஒரு கான்செப்ட் வந்து மேட் இட்லி அப்படின்னு பற்றி சொன்னாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன, அது யார் கண்டுபிடிச்சது, அது வந்து கரெக்டு தானா அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து கொய்யா இலையை அடித்தட்டில் வைக்கிறேன். இந்த இட்லி வந்து நம்ம சாதாரணமாக எப்போவும் இட்லி அவிக்கிற மாதிரி தான் மாவு அரைச்சிக்கணும். மாவுலலாம் எதையுமே போட்டு இது பண்ண வேண்டாம். அதே மாவு தான். அதில் வந்து நம்ம எப்படி ஒரு சத்தான இட்லியாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். கீழே வந்து தட்டில் நான் கொய்யா இலையை கழுவி வச்சுருக்கேன். சிகப்பு கொய்யாவோட இலையை கழுவி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் வாழை இலையை வைக்கலாம், இல்லை மாவிலை வைக்கலாம், முருங்கை இலை வைக்கலாம், இந்த மாதிரி நிறைய இலையை வைக்கலாம். வைக்கக்கூடாத இலைகளும் இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ மேல் தட்டில் மாவு ஊற்றி வச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் பெரிய இட்லி இட்லி பாத்திரம் வச்சுருந்தாலும் கீழ் தட்டில் இதை வச்சுட்டு மேலே 2 தட்டு அந்த மாதிரி இருக்கும், அதிலே நீங்கள் வந்து இட்லி ஊற்றி வைக்கலாம். இதனால் வந்து இந்த இட்லியோட டேஸ்ட்டோ இல்லை கலரோ இல்லை ஸ்மெல்லோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அதே மாதிரி தான் இருக்கும். வேகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இலையோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். இது வந்து சும்மா சொல்லலை, இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் அது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இட்லி வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த இலை எப்படிலாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு நிறைய சத்து குறைபாடாக இருக்குது, பசங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம இது ஒரு சின்ன ஒரு மாற்று முயற்சியை நம்ம இது பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டில் ஏதாவது மரங்கள் இருக்கும், அதில் உள்ள இலைகள் வச்சு நம்ம இந்த மாதிரி எப்போயாவது பண்ணலாம். நம்ம எப்போவுமே சாதாரணமாக இட்லி தான் வச்சுட்டு இருக்கோம், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிவிட்டு நம்ம அதோட சத்தை வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம். இப்போ இலையோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். க்ரீன் கலரில் வச்சது அந்த மாதிரி இந்த கலரில் ஆயிடுச்சு. ஸோ இதில் உள்ள சத்துலாம் அந்த இட்லியில் ஏறி இருக்குது, இதில் உள்ள அந்த பச்சையம் அதெல்லாம் வந்துட்டு. ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணி தான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மறைமலை நகரை சேர்ந்த மகேந்திரன் அப்படின்ற ஒரு டைலர் தான் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஹீலர் பாஸ்கர் வந்து சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற சொன்னது தான் வந்து ஹீலர் பாஸ்கர் சார். அதையும் அவங்க வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க, நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இதில் வந்து நம்ம கீரை ஆஞ்சிட்டு தண்டெல்லாம் அப்படியே தூக்கி போடுவோம், அந்த தண்டெல்லாம் கூட நீங்கள் வச்சுட்டு அந்த இட்லியை மேலே ஊற்றி வைக்கலாம். அந்த தண்டில் உள்ள சத்துக்கள் வந்து இட்லியில் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். பிரண்டை வைக்கலாம். கசப்பான வந்து பொருட்கள், அதாவது வேப்ப இலை அந்த மாதிரி கசப்பு தரக்கூடிய இதெல்லாம் வச்சிங்கன்னா அந்த கசப்பு வந்து இட்லியில் ஏறிடும். அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. வந்து நான் காப்பி அடித்து போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் அவரே சொல்லியிருப்பார், இது ஒரு புக்லெட் மாதிரி எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க, அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன், நிறைய பேருக்கு தெரியட்டும்னு. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து முதல்ல செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி, பட் இப்போ வந்து நான் இவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நான் வீடியோ எடுத்து போடுறேன், அவ்வளோதான். இதில் வந்து கொய்யா இலையில் வந்து எவ்வளோ சத்து இருக்குது, எவ்வளோ மெடிசன்ஸ் தயார் பண்ணுறாங்க. பட் அதுக்கு நம்ம வந்து ஆடு மாதிரி உட்காந்து சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக அதோட சத்துக்களை நம்மளால் எடுத்துக்க முடியும்.